காலேஜில் வாட்டர் பாட்டில் கூட எல்லாம் தூக்கி போட்டு கேம்பாக தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். அவ்வளோதான். எல்லாமே சாப்பாடுலேருந்து நல்லா பயங்கரமாக இருந்தது. அதான் சொல்கிறேன், நீங்கள் மைக்கை கொடுத்துட்டு நீங்கள் போய் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணலாம் எந்த ஸ்க்ரீனாலும். அதாங்க இன்ட்ரோலாம் சதறிடுச்சு. தலை தான் ரோஹினினா, அவ்வளோதான். எல்லாமே பீப்பு தான் இருந்தது, மற்றபடி எல்லாம் பக்கா. மெயின் ஸ்க்ரீன் போயிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணலாம். சரியான வைப் ப்ரோ, சான்ஸே இல்லை. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ரீரிலீஸ் பண்ணுறாங்கன்ட்டு அதை சொல்லிகிட்டே இருந்தாங்க. போஸ்ட்பான் பண்ணிவிட்டு கடைசியில் ஃபைனலாக பண்ணிட்டாங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. புரியல. இல்லை எவ்வளோ கத்திட்டு இருந்தாங்க, வெளியே வரையும் சவுண்டு கேட்டு. பயங்கர சவுண்ட் ப்ரோ, கண்ட்ரோலே பண்ண முடியல. எல்லாம் மேலே நேரி நின்று ஆடுறாங்க. எவ்வளோ நாள் வெயிட்டிங், அதுக்காகவே இது வந்து. நான் நிறைய டைம் டிவியில் பார்த்துருக்கேன். எனக்கு 11 இயர்ஸ் இருக்கப்போ தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அஜித்தே ஸ்பெஷல் தானே. ஆமாம் ப்ரோ, வேறு லெவல், சூப்பராக இருந்துச்சு. மச்சானா கத்தி தோண்டியே போயிடுச்சுண்ணா அந்த அளவுக்கு. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வரும்போது வந்து 3rd டேவே பார்த்தேன். நானே என் ஹஸ்பண்டும் தான் பார்த்தேன். இப்போ என் பொண்ணு கூட அவள் ஒரு டீனேஜ் கூட பார்க்கும்போது இன்னும் வேறு லெவலில் இருந்தது. கத்தி மைக்கே ஆஃப் ஆயிடுச்சு. மற்றதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. தலைவன் இதுதான் மங்காத்தா தான். மங்காத்தா ஆல் மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் மெயினாக மங்காத்தா வேறு லெவலு, செம வைபாக இருந்தது. ஜென்டில்மேன் அவர் எப்படி சொல்கிறது, அவர் ஸ்டைலு மட்டும் அவர் இது பண்ணுறாரு இல்லைங்களா, ரசிகர்களையும் ஒரு இதுவாக வச்சுருக்காரு பார்த்தீங்களா. நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, உங்களை முதல்ல பாருங்கள், உங்கள் ஃபேமிலியை ஃபஸ்ட்டு பாருங்கள், டைம் இருந்தால் என்னை வந்து பாருங்கன்னு சொல்கிறாரு இல்லைங்களா. அதுவே ஓகே தானே. அப்படி தானே ஒரு கைட் பண்ணணும், ஒரு தலைவர்னா அப்படி தானே இருக்கணும். உங்களுக்கு டைம் இருந்தால் வந்து பாருங்கள், மற்றவங்களுக்கு இது பண்ணாதீங்க, தொல்லை கொடுக்காதீங்க, உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னும் போது பிடிக்கும். பார்த்ததுக்கு அவர் கொஞ்சம் அழகாக இருக்கார்லாம். சொல்லுறாரு ப்ரோ, இவர் சொல்லி சூப்பராக பேசுவோம். மங்காத்தானா என்ன தலை வில்லனா நடிச்சா சூப்பராக இருக்குது. திருப்பியும் ஒரு வில்ல படம் வந்தால் சூப்பராக இருக்கும் உண்மையாக சொல்லணும். மற்றபடி சொன்னால் பாட்டு, ஐயோ என்ன ப்ரோ, யுவன் சங்கர் ராஜா முன்னாடி எப்படி போட்டு வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஐயோ எல்லாரும் மெயின் ஸ்க்ரீனுக்கு ஓடிட்டாங்க. சின்ன ஸ்க்ரீனை விட்டு மெயின் ஸ்க்ரீனில் ஓடி அங்கே உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஒரே குதூகலமாக இருந்துச்சு. ரோஹினி கலை சூப்பராகிட்டாங்க. ஐயோ அந்த கார் பறக்கிற சீன்லாம், ஐயோ கார் பறக்குது, நாங்கள் கத்துறோம். என்னால் பேச முடியல, அந்த அளவுக்கு கத்தி இதாகிடுச்சு. நான் அப்போ 10 வயசு தான் ப்ரோ இருந்தேன். நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, அவரை பற்றி தான் ஊருக்கே தெரியுமே. சரி ப்ரோ, தேங்க்ஸ். மோது வரைக்கும் விஜய் ஃபேனு ப்ரோ. அதுக்கப்புறம் 11வது போன ஒக்காளி அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தலை ஃபேன் தான். ரோகிணி மட்டும்தான். ரோகிணியில் மட்டும் தலை படம் ஓட அங்கேயே நான் தான் வருவேன். தெரியல ப்ரோ, ஏதோ ஒன்று பிடிக்குது ப்ரோ, நோ பண்ணுறாரு ப்ரோ. எங்களை ரத்தம் நாடி நரம்பு சதை எல்லாத்துலேயும் அவர் இருக்கிறாரு ப்ரோ. எங்களுக்கு அஜித் மட்டும்தான் ப்ரோ கடவுளே. அது எப்படி சொல்ல தெரியல. ஆனால் படம் வந்து ரீலீஸ் மாதிரி இல்லை, படம் புதுசாக ரிலீஸ் ஆனவன் பண்ணிட்டானுங்க பசங்க ஃபுல்லாக. தலை படத்தை பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வேற லெவல். அவ்வளோதான் நீ சொல்லணும். ரொம்ப என்ஜாய். இதுக்காக நான் பெங்களூர்லேருந்து வந்தேன். நான் ரோகிணிக்காக பார்க்கணுன்னு வந்தேன். நான் இப்போ செம்மையாக இருக்கு, இப்போ செம்மையாக இருக்கு. ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த ஃபுல் உத்தரச்சமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இன்னொரு வாட்டி வரணுமா இருக்குது நான். ஏன்னா சின்ன ஸ்க்ரீன் பார்த்தா இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுமா இருக்குது. பெங்களூரில் இவ்வளோ நல்ல க்ரௌடு, அவ்வளோ என்ஜாய்மெண்ட் இல்லை. ஆனால் இங்கே செம்ம என்ஜாய்மெண்ட் இருக்குது. வாட்சபிள், பார்க்கணும் திரும்பி. பாட்டோ இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. சார் நான் விஜய் ஃபேன். நானே இப்போ உள்ள ஒன்ஸ் மோர் கேட்டு கத்தி டான்ஸ் ஆடி ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அஜித் சார் பெஸ்ட்டு, ஒரு கேரியரில் ஒரு ஒன் ஆஃப் பெஸ்ட் மூவி இது. எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை, ரசிகராக தான் டிஃப்ரென்ஸ். அவங்கள பிரித்து வைக்கிறது எல்லாமே. ஆனால் எப்பயும் ஒற்றுமையாக அவங்க இருக்காங்க. நம்ம கரெக்டாக இருந்தால் அவங்களும் கரெக்டாக இருப்பாங்க. எல்லா படத்தையும் ரசிப்போம், எல்லாத்தையும் கொண்டாடுவோம்.
இப்போ தெரி வந்து போஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ தெரி வந்து அஜித் ரசிகரை அவங்க வந்து பார்க்கலாம். விஜய் ஃபேனே இப்போ வந்து மங்காத்தா படத்தை நான் பார்த்துருக்கேன். ஸோ எல்லா படத்தையும் எந்த வேறுபாடு இல்லாமல் எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் கொண்டாடுவோம். சினிமாவுக்கு ஜாதி மதம் இது இல்லை, எல்லாரும் கொண்டாடுறத உருவாக்குறாங்களே. ரஜினி சார் வந்து நிறைய மல்டி ஹீரோஸோட சேர்ந்து நடிக்கிறாரு இல்லையா, அதை மாதிரி இப்போ விஜய் சார் அஜித் சார் கூட நடிக்கும் போது எப்படி இருக்கும்? ஒத்துக்க மாட்டாங்க, பட் நிறைய இஷ்யூஸ் நிறையா ஆகும். நிறைய இஷ்யூஸ் ஆனால் செம்ம பிளாஸ்ட் ஆகிடும். நம்ம இப்போ வந்து தமிழ் சினிமா 1000 கோடி இது அடிக்கலை, அப்படி வந்துச்சுன்னா அது 1000 கோடி மேலே பிட் பண்ணிடும் கண்டிப்பாக. படம் நல்லா இருக்குது, நல்லா பிளாஸ்ட்டாக இருக்குது. என்னோட இப்போ அதெல்லாம் ஒன்ஸ் அப்போ பீக் டைமில் வந்து மங்காத்தா பிஜிஎம்லாம் ட்ரெண்டில் இருந்துச்சு. விஜய் ஃபேனாக நான் இப்போ கூட ரிங்டான அதான் வச்சுருக்கேன், மங்காத்தா பிஜிஎம் தான். படம் நல்லா இருக்குது, எல்லோரும் வந்து பார்க்கலாம், எந்த மாற்றமும் இல்லை, அதேமாரி தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, திரும்பி பார்க்குற மாரியே தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி நல்லா இருக்கு, எல்லாம் வந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. மங்காத்தா சாமா ஆலை மசுமபடியும் மங்காத்தா இட்டு தான் எப்போ மங்காத்தா தான் படம் நல்லா இருந்துச்சு. எப்பயும் இந்த படம் தான் இப்பயும் நல்லா தான் இருக்கும். அடுத்து எண்ணெய் அறிஞ்சல் வந்தால் நல்லா இருக்கும். சொல்லவே தேவை, ரோகிணி எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். தலையோட கோட்டை ரோகிணி எப்பயும் போல தான், மாசு தான் தலை, இன்றைக்குமே தலை மாசு தான். தேங்க்யூ. வைப்பில் பார்த்தீங்களா, வாய்ஸ்லாம் எப்படி ஆயிடுச்சு. தலை மாசுலாம் அடிச்சிக்கவே முடியாது. நம்ம எப்பயுமே தலை தான். ரோஹிணினா தலை தான். தமிழ்நாடே தலை படம் தான். தலை படம் வந்தாலே திருவிழாவே இன்னைக்கு தான். பொங்கல் 23 தான், தலை பொங்கல் தான். சூப்பர். வேற ஓகே ப்ரோ, தரமா இருக்கு ப்ரோ. மங்காத்தா எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும் தல. படம் நல்லா இருந்திருக்கும். மங்காத்தா அளவுக்கு இல்லை ப்ரோ, மங்காத்தா தான் இது. சாரி மாலை நல்லா தான் ப்ரோ. மங்காத்தா அளவுக்கு இல்லை ப்ரோ. ஏகே நல்லா இருக்கு. மங்காத்தா அளவுக்கு இல்லைண்ணா. வேற லெவல் ப்ரோ. ரிலீஸ் திருப்பி மங்காத்தா 2 எடுக்கணும்னு ஆசைப்படுறோம், வரும்னு நினைக்கிறோம். என்ன சொல்கிறேன், நான் இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் பார்த்து மங்காத்தா ஃபஸ்ட் டைம் எனக்கு. இப்போ எனக்கு இதான் அந்த 18, 19 ஆகுது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால எனக்கு வந்து இப்போ படம் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ பார்க்கறதுக்கு. இது ரீ ரிலீஸ் மாதிரி இருக்கா இல்லை ஃபர்ஸ்ட் டே மாதிரி இருக்காங்க பாருங்க. அதுவும் மச்சி ஓப்பன் த பாட்டில் இதுக்கு வந்து 3 வாட்டி போட்டாங்க. எல்லா ஸ்க்ரீன்லேருந்து ஒன்றா விட்டாங்க, எல்லாருமே ஒன்றா வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தோம். வேறு லெவலில் இருந்தது அது ஸ்க்ரீன். ஃபேன்ஸ்லாம் வந்து ஒரு வெறி பிடிச்ச மாதிரி இருக்காங்க உள்ளுக்குள்ளே. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட பார்ட் 2 வந்து கண்டிப்பாக எடுக்கணும். இதான் இப்போ அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து வந்திருக்கு. இப்போ பார்ட் 2 வந்து வெங்கட் பிரபு சார் வந்து மங்காத்தா 2 கண்டிப்பாக பண்ணணும். எதில்? மங்காத்தா பார்ட் 2ல. மங்காத்தா பார்ட் 2 அஜித் சார் தான் பண்ணோம். வேற அர்ஜுன் சார் இல்லைன்னா வேற அது யார் வேணா பண்ணட்டும். பட் ஆனால் மங்காத்தா 2 ஏகே வச்சு செம்மையாக பண்ணணும். கத்தி குட் பேட் அக்லி படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வரும்போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஒரு வைப்பு. தொண்டெல்லாம் போயிடுச்சு, முடியல. உள்ளுக்குள்ளே வந்து அப்படி ஃபேன்ஸ் ஒரு 15 வருஷம் பின்னாடி டைம் ட்ராவல் பண்ண மாதிரி அப்படி ஆயிட்டாங்க. படத்தை வந்து சூப்பராக இருக்குது, நல்லா குவாலிட்டி. யுவன் சாரோட மியூசிக் பிஜிஎம் அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி நல்லா சூரம் செம்மையா என்ஜாய் பண்ணேன் ப்ரோ.
தொண்டையே போயிடுச்சு எனக்கு. தலைனாலே வைப்பு தான், அவ்வளோதான். எல்லாம் ஒரே ஆட்டம், ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஆட்டம் தான். போடல ப்ரோ, கத்துனாங்க ப்ரோ, போடல ப்ரோ. நான் மங்காத்தாதா ஆல்ரெடி பார்த்த படம் 12 மாதங்களும் ஒரு முறை வேற லெவல் ப்ரோ. கேம்பா மட்டும் இல்லை, எப்பவுமே சூப்பர் என்ஜாய்மெண்ட் ப்ரோ. கேம்பா குச்சி டான்ஸ் ஆடுறானுங்க உள்ள எல்லாரும் புது அந்த மாதிரி கொண்டாடுறானுங்க எல்லாரும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. போயிட்டு நான் என்னதான் சொல்ல, தலைப்படம் ஆனாலே உள்ள வெடியை தான் போடுறாங்க. அது ஏன்னு தெரியல, தலைக்கு இருக்கிற ஓப்பனிங்க என்னன்னு தெரியல, தலைப்படுறனாலே உள்ள வெடி தான் விழுவுது. மங்கா தளவு இல்லைண்ணா. அஜித் கடவுளே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒண்ணுமே இல்ல, தமிழ்நாட்டு திருவிழா போதுங்களா? இங்க பாருங்க, ஃபுல்லா நம்ம பசங்க. கடவுளே அஜித் பட்டாசு வெடிக்குது, பிளாஸ்டிக் தலைதான். நல்லா இருந்தது ப்ரோ, கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நோ நான் மாதிரி படம்ண்ணா, சொல்லவே முடியல, வார்த்தையே வரல எனக்கு. தலைவர் ஸ்க்ரீனில் வந்து இறங்கின உடனே கத்து சூறா விட்றானுங்க. எந்த படத்தில் யார் வேணா போடலாம், ரோஹிணினா முதல்ல தலை தான், மங்காத்தா பிளாஸ்ட் கீஸ்தாங்க, தாரா கீஸ்தாங்க. வேற மாதிரி தலை கிங் மேக்கர். ரோஹிணி தேட்டர்னாலே தலை தான். ரீரிலீஸுக்கு யாருக்குமே அந்த மாரி பண்ணல. படம் பிளாக் பஸ்ட், தேட்டர் பிளாஸ்ட். நாளைக்கு தெரியும், வீடியோல வரும். ரோஹிணினாவே தலை தான். ரீரிலீஸ் கிடையாது இது, திரும்ப ரீரிலீஸ். கடவுளே அஜித் மங்காத்த அளவுக்கு இல்ல ப்ரோ. படம் புதுசா பார்த்தேன், பெஸ்ட் வேற லெவல்ல அஜித் தான் கடவுளே. கடவுளே அஜித் ரோஹிணா தலதா, ரோஹிணா தல எல்லா ஸ்கிரீன்ல இருக்கணும். ரோஹிணி மெயின் ஸ்கிரீன் வந்துட்டானுங்க. யாருமே ருக்ஷ்ம ரஞ்சினி ஆர்மினில கூட படம் ஓட்டாங்க. தல எல்லாருமே மெயின் ஸ்கிரீன்ல வந்து படத்தை கொதிடானுங்க. இங்க பெரிய ஆளே தலைதான் போல. படம் வேற மாதிரி, தலைதான் மாசு. ரோஹிணினாலே தலைதான் சரியான வைப்பு உள்ள. என்ட்ரி சீன் 2 வாட்டி சீன்லாம் போட்டாங்க, சரியான படம். சூப்பர் சூப்பர் சூப்பர். திரையரங்கம் செதறிடுச்சு ப்ரோ, போய் உள்ள போய் பாருங்க. நல்லா தாறுமாறு ப்ரோ. மங்காத்த அளவுக்கு இல்ல ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. படம் சூப்பரா இருந்துச்சு, அமுகுடுமுக்கு அமால் டுமால். நல்லா இருந்துச்சு.
தலை சமம். மணி 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 வெறித்தனம் மங்காத்தாலா. வேற லெவல் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. தலை என்ன இருந்தாலும் மங்காத்தா மாதிரி வரல, நல்லா இருந்துச்சு. ஆனால் சொல்லுங்க. நல்லா இருந்தது பிரதர். படம் 10-15 வருஷம் ஆயிடுச்சு வந்து, திருப்பி இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்குறப்போ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம வெற்றிமாறன் படங்கள் மாதிரி இதில் உட்காந்து டீட்டெயில் பண்ணோன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கலாம். உண்மையே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தது, இவ்வளோ பேர், நல்ல ஒரு ஆரவாரம் எல்லாருக்கிட்டையுமே இருந்தது. படம் நல்ல படமாக இருந்தது. இல்லை இது தியேட்டர் மாதிரி, இதில் ஏதோ கான்செப்ட் உள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்குது எல்லாருக்குமே. ஒருத்தங்கிட்டே சட்டை கிடையாது, எல்லாமே கழட்டி சுற்றி விட்டாங்க. தியேட்டர் சைட்லேருந்தே இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணுறது ரசிகர்களுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. ரொம்ப சேஃபாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. ஆனால் அட் த சேம் டைம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒன்ஸ் மோர் கேக்குறாங்க உள்ள. படம் டக்கா டோய் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இருக்கு. நிறைய போட்டாங்க. எல்லாமே ரிப்பீட் தான். தளபதி ஃபேன் தலை தான். படம் ஒண்டா மழை வந்தா மயில் ஆடும்ல, தலை வந்தா தமிழ்நாடு ஆடும். உள்ள ஆடிட்டு இருக்கு, மஜாவா இருக்கு. பாருங்க, காணும் காட்சி கடவுள் காட்சியாடான்ற மாதிரி இருக்கு உள்ள. வேற மாதிரி கடவுளே நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுண்ணா. ஏற்கனவே பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சுண்ணா. உள்ள செம வைபா இருந்துச்சு. எல்லாத்துக்குமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் செம வைபா இருந்தாங்க. எல்லாரும் சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஆடினாங்க. எல்லாரும் சீட் மேல நின்று ஆடிட்டு இருந்தாங்க. சூப்பரா ஃபுல் சூப்பரா இருந்துச்சு. ப்ரோ நான் ஆக்சுவலி அனில் ப்ரோ படத்துக்கு வந்தால் ஓட்டு போடுவோம் சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டு வந்துட்டானுங்க ப்ரோ. பயங்கரமாக மாஸ் பண்ணிட்டாங்க. அப்போது ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன டைமில் அப்போ நான் இப்போ ஸ்கூல் படித்த டைம் அப்போ நான் போய் பார்க்கல. சரி இப்போ பார்த்தே ஆகணும், ஃபஸ்ட் ஷோ வரணும், ரோஹினிலாம் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டு இங்கே புக் பண்ணி அவங்களும் ஃபஸ்ட் ஷோ வந்து ஆன்லைனில் விட்டுருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 9 AM ஆன்லைனில் விட்டுருந்தாங்களே சொல்லி விட்ட உடனே நாங்கள் டக்குன்னு புக் பண்ணிட்டோம். நாங்கள் ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இத்தனை நாள் காத்துட்டு இருந்த ஒரு தருணம், அது எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, பிறவி பரலம் அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு எல்லாருக்கும். அதுதான் ஒரு ஏகே ஃபேனாக எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக மன திருப்தியாக இருந்துச்சு. படம் பார்த்து ஒரு என்ஜாய் பண்ணி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தோம். நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள்